இவருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியில் குளிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அடிபட்டு ரத்தமாக போகுது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலேருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்திலும், சத்தியமங்கலத்திலேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் ஒரு 13 கிலோமீட்டர் தூரம் இந்த கொடிவேரி ஆர்ச் இருக்குங்க. கரெக்டாக இந்த கொடிவேரி ஆர்ச்சிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வடக்கே உள்ளே வந்தோம்னா இங்கே கொடிவேரி டேமுக்கு வந்துடலாங்க. இந்த கடலாம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், கொடிவேரி அணை ஸ்டார்ட் ஆச்சுங்க. இந்த கொடிவேரி அணை ஈரோடு மாவட்டத்தில் மிக முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸும் கூட. ஹாய் டியூட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ விலாக். என்ன மக்களே, சௌக்கியமாக நல்லா இருக்கேன். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து கொடிவேரி எங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து உள்ள கொடிவேரி டேமில் அப்படியே வரப்போ பார்த்துருப்போம். அப்படி இப்படின்ட்டு இந்த ஏரியாவே ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். சரிங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இந்த வழியாக வந்தோங்க. கரெக்டாக இதுலேருந்து வந்து ரைட் எடுத்தால் நம்ம அப்படியே வந்து அந்த ஆற்று மேலே இருக்க பாலத்து வழியாக போகலாங்க. புதுசாக போட்ட பாலம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் டேமுக்கு போகலாம். லெஃப்ட் சைடு போனால் இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குங்க. இதுக்கு ஒரு ப்ரைவேட் பார்க்கிங் ஏரியா. இங்கே 2 வீலருக்கு 20 ரூபாயும், 4 வீலருக்கு 50 ரூபாயும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்ஸு லாரிக்கெலாம் வந்து 100 ரூபாய் வாங்குறாங்க. அதேமாரி இங்கே வந்து நம்ம ஃபுட்டும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. இதுலேருந்து வெளியே வந்த உடனே மேற்கு நோக்கி போனால் டேம் இருக்குங்க. கரெக்டாக அங்கே போகிற வழியில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் பார்க்கிங் ஏரியாங்க. நாம் இங்கே வந்து 2 வீலர், 4 வீலர், காரு, பஸ்ஸு, லாரி எதுவும் பார்க் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே பார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் வந்துட்டு டிக்கெட் வாங்கணுங்க. இங்கே நமக்கு உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் சார்ஜ் இருக்குங்க. பார்த்துக்கோங்க, டிக்கெட் ஃபேர்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நம்ம 5 பேர் போனோங்க. 5-25 ஆச்சு. நாங்கள் கேமராலாம் வந்துட்டு கார்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகல. நம்ம இப்போ ஃபோன்லேயே தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி ஒரு வாய்க்கால் ஒன்று போகுதுங்க. இதில் தண்ணி போயிட்டே தாங்க இருக்குது. இதை கிராஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்தோம்னா அப்படியே வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா இருக்குது. பார்க் ஏரியாவில் பார்த்துங்க இப்படி தாங்க இருக்குது. குழந்தைங்க நிறைய விளாண்டுட்டு இருக்காங்க. ரிட்டன் இதிலே வந்துட்டோம். இதிலே வந்துட்டு பார்த்தா இங்கே வந்து படகு எல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது போட் ஹவுஸ். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பரிசுலெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. இப்போ வந்து மண்டேங்க, இன்றைக்கி திங்கக்கிழமை. ஸோ அவ்வளோக்கு வந்து டூரிஸ்ட் இல்லை, அதனால் வைக்கலான்னு தெரியல. இதிலே வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த எட்ஜுக்கு வந்துட்டு இந்த வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. தண்ணி கம்மியாக தாங்க போகுது. ரிட்டன் வந்த இடத்துக்கே போகலாங்க. இப்படி வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே கோவில் இருக்குங்க. ரிட்டன் இப்போ நம்ம வடக்கு நோக்கி கீழே இறங்குறோங்க. இறங்கினா இங்கே மறுபடியும் ஸ்டெப்ஸ் இறங்குதுங்க. நம்ம இந்த வழியாக வந்தோம். இதுலேருந்து வந்துட்டு இப்போ நம்ம வந்து மேற்கு நோக்கி இப்போ ஸ்டெப்ஸ் இறங்குறோம். இங்கே ஃபுல்லாக மணலாக இருக்குங்க. வரிசையாக கடைகள் இருக்காங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் கடை மாதிரி இருக்குங்க. மீனிங் வந்து செஞ்சு தராங்க சாப்பிட்றதுக்கு. ரிட்டன் வந்து நம்ம ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. இதில் கிராஸ் பண்ணி வந்தோம்னா நம்ம ஃபால்ஸுக்கு போயிடலாம். இதுதாங்க கொடிவேரி ஃபால்ஸ். செம்மையாக இருக்குல்ல? வாவ் சார், ஃபோட்டோ சார். எல்லோரும் சேஃபாக குளிக்க நல்ல பிளேஸ் தாங்க. இருந்தாலும் அங்கங்கே நல்லா வழுக்குது. ஃபேமிலியோடு வந்தால் நல்லா குளிக்கலாம். அதே டைமில் நம்மளை நாம் தான் சேஃபாக பார்த்துக்கணும். பாய்ஸ் பயங்கரமாக ஜாலி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கொடிவேரி டேமில் தண்ணி கம்மியாக தாங்க போகுது. இப்போ தான் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. இனி ஏப்ரல் மேலே எப்படி தான் இருக்குமோன்னு தெரியல. இந்த இடத்துல வரும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்து வாங்க. ஏன்னா பயங்கரமாக இந்த இடத்துலாம் வழுக்குச்சிங்க. நிறைய பேர் அங்கங்கே வலிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நீங்களாம் வரும்போது பார்த்து சேஃபாக நடந்து வாங்க. இந்த டேம் பற்றி சொல்லணும்னா இது ஒரு தடுப்பணை தாங்க. இது வந்து 1125ஆம் ஆண்டு ஊராளி செம்ப வேட்டுவை செயங்கொண்ட சோழ கொங்கானோர் கட்டப்பட்டுச்சுங்க. இப்போது அந்த தடுப்பணையோட நடுவில் தாங்க இருக்கும். கரெக்டாக இங்கே இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ கம்மியாக போகுதுன்ட்டு. இது தாங்க புதுசாக போட்டிருக்க பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜில் இந்த ஃபுட்டேஜ் இதுங்க. இங்கேருந்து பார்த்தா கொடிவேரி தடுப்பணை பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க தெரியுது. இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணி போனால் அந்த பக்கம் வந்து பெரிய கொடிவேரி போகலாங்க. இங்கேருந்து போனால் சத்தியமங்கலம் 8 கிலோமீட்டர் தாங்க. பிரிட்ஜுக்கு அடியில் மீன் கடையெல்லாம் இருக்குங்க. அதாவது மீன் சாப்பாடு, மீன் வறுவல்லாம் கிடைக்கும். இப்போ டேமில் தண்ணி கம்மியாக போகுதுங்க. இப்போயே எப்படி இருக்குன்னா அதிகமாக போனால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கொடிவேரி அணை தண்ணி கம்மியாக போகிறப்ப இப்படி இருக்குங்க. அதாவது வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் அதிகமாக வருவாங்க. அப்போ வந்து தண்ணி அதிகமாக போனால் எப்படி நினச்சி பாருங்கள். இங்கே வந்து பாறைலாம் கொஞ்சம் அன்னிவனாக இருக்குங்க. அதுமாதிரி காங்கிரீட் துகள்லாம் கொஞ்சம் அன்னிவனாக இருக்கும். இந்த மாதிரி இடுக்கெல்லாம் காலை விட்டுக்கிட்டால் தாங்க அந்த மாதிரி டைம்லாம் வந்து மாட்டிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அன்சேஃப்டி தாங்க. பார்த்துக்கோங்க. ஒரு கேரளா மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க இந்த கொடிவேரி அணை. பேக்கெல்லாம் நம்ம இங்கே இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க.
இங்கெல்லாம் தண்ணி பார்த்திங்கன்னா போகிறதே தெரியும், கம்மியாக தான் போகுதுன்னு நம்ம இதை பார்த்தே சொல்லலாம். ஆனால் பயங்கரமாக இந்த ஏரியாலாம் வழுக்குங்க. இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக பாசம் பிடிச்சி போயிருக்கு. இங்கே பயங்கரமாக வழுக்குது. இதெல்லாம் நல்லா கால் ஊனி தான் வரணும். நான் தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா 4 பேர் விழுந்துட்டாங்க. டேமில் இந்த இடத்துல ஒரு குகை மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. உள்ளே நம்ம பாய்ஸ் 4 பேர், அது இல்லாமல் 2 பேர் உள்ளே இருக்காங்க. அப்படி ஒரு ஸ்பேஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. பின்னாடி பாருங்கள், இந்த பார்த்தா உங்களுக்கு தெரியும், சின்னத்தம்பி படத்தில் வந்திருக்கும் இந்த வீடு. அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு சின்னத்தம்பி படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். உள்ளுக்குள்ளே போய் உக்காந்துட்டாங்க அந்த கோவிலுக்குள்ளே. நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா அங்கே விழுந்துட்டாருங்க. அந்த இடத்துல வந்து 2 பேருமே விழுந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க மக்களே. இவருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியில் குளிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அடிபட்டு ரத்தமாக போகுது. அதனால எல்லாரும் பார்த்து குளிங்க. இத்தனைக்கு இவதாங்க காரணம். தினேஷ் குமார் தயவுசெய்து யாரும் இந்த மாதிரி இங்கே ஓடிடாதீங்க. அவ்வளோதான் மக்களே, கொடிவேரி அணையை பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டோட கொடிவேரிக்கு பிளான் பண்ணால் இந்த வீடியோ அவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.